இன்னைக்கு நம்ம ஹார்ட் பீட் சீசன் 2ல எபிசோட் 96 தான் பார்க்க போறோம். அர்ஜுன் தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது குமார் வந்து, இன்னைக்கு நீங்க குடிக்கிறதுனா குடிங்க தம்பி, உங்க வலி என்னன்னு எனக்கு புரியுது, அதனால தான் நானே குடிக்க சொல்றேன். உங்களை நம்பி ஹாஸ்பிட்டல் வேற இருக்குதுன்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல. இப்பெல்லாம் என்னை சுத்தி இருக்க உங்களோட விஷயம் என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. நான் இதையெல்லாம் தாண்டி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் குடிக்கிறத ரீனாவும் விரும்ப மாட்டா, தயவு செஞ்சு நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அர்ஜுன் அழுதுகிட்டே இருக்கான். அப்புறம் ராக்கி வந்து ரீனாவை பார்த்து, நான் பேசுறது உனக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அப்படி உனக்கு கேக்குதுன்னா என்னடா எல்லாரும் வந்து பேசுறாங்க இந்த ராக்கி பையல தவிரன்னு நினைச்சிருப்பேல. எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கிறீனா. நீ கால் பண்ணப்போ என்னால எடுக்க முடியல. நீ அனுப்புன வாய்ஸ் நோட்டை கூட நான் லேட்டா தான் கேட்டேன். நான் உன் கால் அட்டன் பண்ணியிருந்தா எங்கேயாவது உன்னை கூட்டு போய் பேசி உன்னை சிரிக்க வச்சிருப்பேன். உன்னை தனியா விட்டுருக்க மாட்டேன். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கு ரதி மேமையும் அர்ஜுனையும் நல்லா பிடிச்சு கத்தி விட்டுட்டேன். நீ இல்லாம எனக்கு இங்க என்ன பண்றதுன்னே தெரியல. என்னை விட்டு போயிடலாம்னு மட்டும் நினைக்காதன்னு சொல்லி ரொம்ப அழுகுறான். அப்ப அர்ஜுன் கிட்ட ஸ்டாஃப் வந்து, நம்ம நினைச்சபடி மெர்ஜிங்லாம் நடந்திருக்கணும் சார், ஆனா இன்னும் நடக்கல. நமக்கு இன்னும் 1.5 கோடி தேவைன்னு சொல்ல அர்ஜுன் 1.5 கோடி தேவையான ஷாக் ஆகுறான். அந்த பிரான்சைஸ் ஆஃபர் ஓகே ஆயிருச்சுன்னா நம்ம இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம்னு ஸ்டாஃப் சொல்றாரு. அதுக்கு அர்ஜுனும் நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்றான். அப்புறம் அர்ஜுன் வில்லனுக்கு கால் பண்ணி சுச்சுவேஷனை எடுத்து சொன்னா, உங்களுக்கே தெரியும் இந்த அமௌண்ட்டை என்னால உடனே உங்களுக்கு அனுப்ப முடியும். ஆனா நீங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும். உங்களுக்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதுக்கு என்ன பிரச்சனைன்னு வில்லன் கேக்குறான். அப்பதான் ரீனாவை பத்தி அர்ஜுன் சொல்ல, வில்லனும் சரி இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீங்க தான் சிஇஓவா இருப்பீங்க. நான் வேறொரு அக்ரிமெண்ட் அதுக்கேத்த மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். ஆனா நீங்க இமீடியட்டா கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்னு சொல்றான். அப்புறம் ராக்கி அர்ஜுன் கிட்ட வந்து, ரதி மேம் சொன்ன மாதிரி விஜய் சார் தான் இந்த ஆபரேஷனை பண்ணணும்னு சொல்ல, எல்லாமே தெரிஞ்சு நீயும் இப்படி பேசலாமா ராக்கின்னு அர்ஜுன் சொல்ல, ரீனா அவரோட பொண்ணுதான்னு தெரிஞ்சா அவர் கண்டிப்பா வந்து பண்ணுவார்லன்னு ராக்கி சொன்னதும், உனக்கு எப்படி தெரியும்னு அர்ஜுன் கேக்குறான். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடியே ரீனா எனக்கு வாய்ஸ் நோட் போட்டிருந்தா. உங்களால இந்த சர்ஜரிக்கு அவரை கூட்டு வர முடிஞ்சா கூட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அர்ஜுனும் விஜய் வீட்டுக்கு போய் ரீனாவுக்கு இப்போ ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர் தேவை, நீங்க வந்து பண்ணா நல்லா இருக்கும்னு கேக்குறான். ரீனாவோட சர்ஜரியை நானே தான் பண்ணணும்னு இருக்கு, ஆனா என்னால முடியாது. நேத்து தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வார்ன் பண்ணிருக்காங்க. இத பண்ணா என்னோட கெரியரே போயிரும்னு விஜய் சொல்றாரு. ரீனா உங்க பொண்ணா இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து பண்ணுவீங்களேன்னு அர்ஜுன் கேட்க, இத கேட்ட விஜய் ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகிட்டு சும்மா விளாடாத அர்ஜுன்னு சொல்ல, அப்பதான் அர்ஜுன் ரீனாவை பத்தின எல்லா உண்மையுமே சொல்றான். நீ சொல்றது உண்மையான விஜய் அர்ஜுன் சட்டையை பிடிச்சு கேட்க, அர்ஜுன் ஆமான்னு சொன்னதுமே விஜய் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுறாரு. அப்புறம் ரதி இத்தனை வருஷமா உண்மையை மறைச்சதை நினைச்சு ரொம்ப கோபமாகி ரதி எங்கன்னு கேட்டு ரதி வீட்டுக்கு போறாரு. போனதுமே தேவ் கிட்ட தான் ரீனா ரதியை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. தேவும் தெரியும்னு சொல்ல, அப்ப எல்லாருக்குமே தெரியும், எனக்கு மட்டும் தான் தெரியாம மறைச்சிருக்கீங்களன்னு கேட்டு ரதியை பார்த்து, ஏய் இது உனக்கு அசிங்கமா இல்ல, இவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட மறைச்சிருக்க, என் பொண்ணு இறந்திருக்கான்னு என்கிட்ட சொல்லிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு கேக்குறாரு. ரதியோட அப்பா கிட்ட, எப்படி உங்களுக்கு இப்படி பண்ண மனசு வந்தது, வயசுக்கு ஏத்த மாதிரியா பண்ணிருக்கீங்கன்னு கத்த, என் பொண்ணுக்கு அப்ப அவ வயசு, அவளுக்கு எது நல்லதோ அதை தான் நான் செஞ்சேன்னு சொல்ல, அப்ப என் பொண்ணுக்குன்னு விஜய் சொல்லுவாரு பாருங்க, அந்த சீன்ல எல்லாருக்குமே கண்ணீர் வந்துரும். அப்புறம் நீங்க பண்ணது எனக்கு புரியுது, ஆனா இப்ப சொல்லிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு என்கிட்ட வேணும்னே தான் மறைச்சிருக்கீங்க, இப்ப வந்து காரணமயிரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி அழுகுறாரு. அப்ப ரதி பக்கத்துல வந்து, ரீனாவுக்கு உனக்கு உண்மை தெரிஞ்சா ரீனாவை நான் இழந்துருவேன்னு எனக்கு பயமா இருந்துச்சுன்னு சொல்ல, அப்ப விஜய் கடுப்பாகி, நீயே கொண்டு போய் நம்ம குழந்தைய ஹோம்ல விடுவ, அவளே திரும்பி வந்தாலும் போன்னு சொல்லுவ, இதை நான் நம்பணுமா, அர்ஜுன் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான்னு சொல்றாரு. என் குழந்தைய நான் காப்பாத்துறேன், என் குழந்தை ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்துச்சுன்னா சத்தியமா உங்களை என் குழந்தைய பார்க்கவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹாஸ்பிட்டல்ல வில்லன் புது அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணிட்டு வந்து அர்ஜுன் கிட்ட ஒரு வழியா சைன் வாங்கிடுறான். அப்புறம் வில்லன் ரீனா கேஸ் முடிஞ்சதும் நீங்க சிஇஓ போஸ்ட்ல இருந்து விலகிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விஜய் ரீனாவை பார்த்து, நான் உன்னோட அப்பா வந்திருக்கேம்மா, நீ பிறந்த உடனே என்கிட்ட இறந்துட்டதா சொல்லிட்டாங்கம்மா, நீ இறந்துட்டேன்னு தெரிஞ்சதும் நானும் சாகணும்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல, அது ஏன்னு இப்பதான் தெரியுது. 25 வருஷத்துக்கு அப்புறம் நீ எனக்கு கிடைச்சிருக்க, உன்னை எக்காரணத்தை கொண்டும் யாரையும் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போக விட மாட்டேன். நீ முத தடவை பிறக்கும் போது உனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிருக்கலாம், ஆனா இந்த சர்ஜரிக்கு அப்புறம் இது உனக்கு புது ஜென்மம், இந்த ஜென்மத்துல உன் கூட உங்க அப்பா நான் இருக்கமான்னு சொல்லி என் குழந்தைன்னு விஜய் அழுகிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.